Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சர்க்குலர் பில்டிங் வந்து ETABSல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நிறைய பிளான் வீடியோ போட்டுருக்கோம், எஸ்டிமேஷன் வீடியோ போட்டுருக்கோம், SKETCHUP, ETABS, STAIR Pro இது போன்ற சாஃப்ட்வேர்ஸ் வீடியோஸ் போட்டுருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க இருந்தீங்க அப்படினா நம்ம சேனலை முதல்ல Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து plan 3D elevation structural diagram அது மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எஸ்டிமேஷன் இது போன்ற எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்மளோட ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நியூ மாடல் க்ரியேட் பண்ணுவோம். நியூ மாடலில் வந்து முதல்ல ஆல்ரெடி நான் அதுக்குரிய வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறோம். இதோட ஹைட் என்ன அப்படிங்கிற எல்லாமே கேட்டிருக்கு. நான் இப்போ ஒரு 8 ஃப்ளோர் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளோரோட ஹைட் வந்து 3 மீட்டரும் கொடுத்துருக்குறேன். எக்ஸ்டென்ஷன் ஒயிட் டேஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு தேவையில்லை, ஆனால் வந்து இந்த ஃப்ளோர் ஹைட் நமக்கு தேவைப்படும், அதனால் நான் இதை வச்சு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஸ்கொயர் பில்டிங்கில் தானே இருக்குது, இது எப்படி நமக்கு வந்து சர்க்குலராக மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கலாம். எடிட்டில் போங்க, எடிட் ஸ்டோரி அண்ட் கிரிட் சிஸ்டம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஆட் நியூ கிரிட் சிஸ்டம் கொடுங்க. இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட நேம் வந்து G2 இருக்குது. நான் இதை வந்து சிலிண்டருக்கு மாற்றிக்கிறேன். சிலிண்டருக்கு மாற்றிக்கிட்டேன். கிரிட் சிஸ்டம் டைப்னு இருக்குது, இதை வந்து நீங்கள் சிலிண்டர் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதோட இது வந்து கிரிட்டு வந்து எப்படி ரேடியஸ், அதாவது ஆறுங்கிற ரேடியஸுங்கிறது வந்து எப்படி உங்களுக்கு ஏபிசிடின்னு ஆரம்பிக்கிறோம், அது வந்து சென்டரில் ஆரம்பிக்கணுமா இல்லை சென்டருக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. நான் வந்து சென்டர்லேருந்து அவையில் தான் நான் கொடுக்குறேன். கிளாக் வைஸில் வேணுமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் வேணுமான்னு கேட்டிருக்கு. நான் கிளாக் வைஸே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்டென்ஷனில் இவ்வளோ மீட்டரில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இல்லைனா டிகிரி வேணும்னு நினச்சாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். எவ்வளோ டிகிரியில் வேணும், ஒவ்வொரு இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 பீஸ் இருந்தால் அது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்னு சொல்லலாம். இதில் வந்து எத்தனை டிகிரியாக இருக்கணும் நமக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போது இந்த சிலிண்டருக்குள்ள போய்ட்டு மாடிஃபை சிஸ்டம் கொடுக்குறேன். மாடிஃபை சிஸ்டம் கொடுத்து இப்போ எனக்கு எதெல்லாம் வேணும், அதாவது அதில் வந்து நம்ம 30 டிகிரியில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இதில் 30 டிகிரி கொடுக்காம இதை 45 டிகிரி கொடுக்குறேன். $90, $135 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த ஆட் கொடுக்குறேன். $360 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதோட ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 6 மீட்டர் கொடுத்துருக்கோம். அதாவது இன்னர் ரேடியஸ் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அதாவது 0ங்கிறது சென்டர் பாயிண்ட்டு, 6ங்கிறது அவுட்டர் ரேடியஸு, அடுத்து 12ங்கிறது இந்த மிடில் ரேடியஸு, அடுத்து 18ங்கிறது இந்த ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிளோட பில்டிங்கோட இது. நான் இப்போ இதை ஓகே கொடுக்குறேன். இதை பாருங்கள், சில பேருக்கு வந்திருக்காது. குளோபல்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து வரும். அதாவது சர்க்குலர் வரும், அடுத்தது ஸ்கொயர் பில்டிங் உங்களுக்கு சேர்ந்து இருக்குது. இதில் பாருங்கள், நீங்கள் சர்க்குலர் கொடுத்ததுனால உங்களுக்கு சர்க்குலர் பில்டிங் இதில் வந்திருக்கு, ஸ்கொயர் பில்டிங் வந்திருக்கு. இது ஏன்னா சைடில் குளோபல் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் சிலிண்ட்ரிக்கல் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் மட்டும் வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் செக்ஷன் மட்டும் கிடச்சிருக்கு. அதாவது இப்போ வந்து நான் 45 டிகிரி கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து இது வேறு ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது நீங்கள் ஒரு 30 டிகிரியோ இல்லை வந்து ஒரு 25 டிகிரி இந்த மாதிரி நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சர்க்கிளுங்கிறது கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இந்த சர்க்குலர் பில்டிங்கில் வந்து என்ன மாதிரிலாம் டிசைன் வரையலாம், என்னென்ன வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுலேயும் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். Thanks for watching.